பத்மாவதி 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 கிருஷ்ணா வான்மதி உள்ளவாடி. அத்தை கூப்பிடுறாங்கல்ல, உள்ளவா கிருஷ்ணா. இவனை உள்ள விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நாய்ங்களா? இவனை அடிச்சு கார்பரேஷன் சாக்கடையில போடுங்கடா. கடல்ல போய் கலக்கட்டும். கிருஷ்ணா மேல ஒரு அடி விழுந்ததுன்னா உன் மான மரியாதை எல்லாம் இந்த இடத்துலயே போயிடும். மிரட்டுறியா? அடிங்கடா, என்ன பண்றான்னு பாப்போம். வான்மதி அடிக்க சொல்லு. போங்கடா. வான்மதி, உன் அம்மாவோட பலம், பணம், ஆத்திரம் எல்லாத்தையும் பாக்குறியா? இப்போ என் காதல பாரு கிருஷ்ணா. தான் பொண்ணு லவ் பண்றத பாக்குறதுக்கு எந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கு? வெக்கப்படாதீங்க, நல்லா பாருங்க. இன்னொரு முறை உன்னை காயப்படுத்தணும்னு நினைச்சா என் அம்மாவுக்கு முன்னாடியே கிருஷ்ணா. ஓகே வான்மதி, வரட்டுமா? காயப்படுத்தினாதானே முதலிரவு கல்யாணம் எல்லாம். ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா என்னன்னு யோசிக்கிறியா மை டியர் கிரிமினல் மம்மி? இந்த உடல், பொருள், ஆவி எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இனிமே இந்த வீட்டுல கிருஷ்ணாங்கிற பேரை கேட்க கூடாது. ஹலோ கிருஷ்ணா, நீங்க ரொம்ப நல்லா ஆடுனீங்க. இனிமே நமக்குள்ள மோதல் வேண்டாம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? கம் ஆன் யா. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வளரணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டீ பார்ட்டி. இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டு போகணும். வரலன்னா என் மனசு ரொம்ப தவிச்சிடும். ப்ளீஸ் வரீங்கல்ல? அவசியம் வர்றாங்க. டேய், கண்டிப்பா வரேன்னு சொல்லேன்டா. கண்டிப்பா வரேங்க. ஏண்டா, இவளுங்களை நம்பலாமா? டேய், எப்பவுமே மோதல் ஆரம்பிச்சுதானே காதல முடியும். நீ தாராளமா இப்ப நம்பலாம் கிருஷ்ணா. டேய், அட்ரஸ் பாடுறா. நம்பர் 5 MMA சின்னப்ப தேவத்தர். நான் தான் வான்மதியோட அப்பா. பத்மாவதி, உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. ஒரு சாதாரண தொழிலாளிய புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வராது. ஆனா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு துணிச்சல் வந்துச்சு. அதையும் அவ கோர்ட்ல சொல்ல போறா. என் அனுமதி இல்லாமலே என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. பத்மாவியோட புருஷங்க முறையில நாளைக்கு நான் எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்க ஒரு மாண்புமிகு மந்திரி, நான் ஒரு சாதாரண மனுஷன். நமக்குள்ள சம்பந்தம் வச்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன். அப்படி சம்பந்தம் வச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு நீங்க ஒரு நல்ல விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன வேலையை நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே, என் பொண்ணோட புருஷன். பாத்துங்களா? வா போலாம். வணக்கம்மா. யார் மாவட்டம்மா? என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்ன என் மேல இவ்வளவு அக்கறை? அது இல்லைங்கம்மா, ஒரு பட்சி சொல்லுது நீங்க அரசியல்ல பெரிய ஆளானாலும் ஆவீங்கன்னு. இப்ப நான் என்ன சின்ன ஆளா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லலீங்கம்மா. உட்காரியா? ஆமா, அரசியல்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணும் சரியில்லைம்மா. ஏதோ மந்திரியாகி நானும் 4 காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதுமா. கவலைப்படாதியா, லிஸ்ட்ல உன் பேரை பார்த்தேன். உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா உங்களுக்கு செலவிக்கிறமா? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நியான் லைட்ல ஒரு கட் அவுட் வை, அது போதும். கண்டிப்பா வைக்கிறமா. ஆனா ஒரு சின்ன உதவி. என்ன? நமக்கு ரொம்ப வேண்டியவரு மகாபலிபுரம் போற வழியில ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. யாரோ இந்த ரவுடி பசங்களா வீடு பூந்து அடிச்சிட்டாங்க. நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. ஏயா, நான் என்ன ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு பழப்பா நடத்துறேன்? ஐயோ, அது இல்லைங்கம்மா, உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. என்னையா பெரிய மதிப்பு? நான் என்ன அரசியல்ல இருக்கிறேனா இல்ல ஆலோசனை சொல்றேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த வீட்டுக்காரர் நமக்கு ரொம்ப வேண்டியவரு. அதனாலதான் நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்மளால என்னமா பண்ண முடியும்? அதான் அம்மாவை தேடி வந்திருக்கேன். வேணும்னா அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். யோ, நான் என்னமா ஆளுங்களை வச்சு அடிச்ச மாதிரில பேசுறேன்?
வீடுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதாம்மா சொன்னேன். எனக்கு வீடு கட்டிக்கணும்னா அண்ணா மேம்பாலத்திலே கட்டிக்குவேன். மன்னிச்சிடுங்கம்மா, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் பிஏ கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போ. அந்த ஆளை இனிமே பயப்பட வேணாம்னு சொல்லுவே. ஓகே. ஒரு சின்ன விஷயம். என்ன பணம் வேணுமா? அது வேணும்னா தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு 4 கடை ஏறி இறங்கினா போதுமே. அப்புறம் என்ன? கல்யாண விஷயம். யாருக்கு? பையனுக்கு தான். அதுக்கு என்ன, முடிச்சிட்டா போச்சு. என்னையா எந்திரிச்சு கை கட்டி நிக்கிற? ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்க நிலைமை என்ன என் நிலைமை என்ன, பேச போற விஷயத்த நின்னுகிட்டு பேசினா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அப்படி என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, என் புள்ள உங்க வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு வரணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் காலே இருக்காது, பரவாயில்லையா? ஐயோ, இந்தியன் கரன்சிக்கும் ஃபாரின் கரன்சிக்கும் ஒத்து வருமாயா? ஏதோ அரசியல்ல இருந்தமா, மினிஸ்டர் ஆனமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம போய் பொழப்ப பாரியா. போயா, உன்னை பார்த்தா எனக்கு கோபமே வரமாட்டேந்தியா, சிரிப்பு தான் வருது. போ போ. ஆமா, நடந்தா வந்த? கார்ல வந்தம்மா. சரி போ போ. நிறுத்துறா, அங்க பாரு அந்த அநியாயத்தை. முதல்ல அதை கிளீட. அண்ணே, ஏன்னா எங்க தலைவரோட போஸ்டரை கிழிக்கிறீங்க? இவரெல்லாம் ஒரு தலைவர், போஸ்ட் ஒட்ட தோண்டனுங்க. ஏன் தம்பி, தலைவரா வர்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த இடத்துல உங்க தலைவரோட போஸ்டர் இருந்து அதை நான் கிழிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? வெட்டு குத்து ஊந்து இருக்கும், ரத்த அரை ஓடி இருக்கும், தெரியுமா? ஆனா என் தலைவரோட போஸ்டரை நீங்க கிழிச்சோம். நான் உங்ககிட்ட எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தொண்டனுக்கு வன்முறை கூடாதுன்னு அஹிம்சையும் சத்தியத்தையும் சொல்லி கொடுக்கிற தலைவர் அவரு. இதை விட ஒருத்தருக்கு தலைவராக என்னங்க தகுதி வேணும்? மனுஷங்க தலைவா, பண்ண பாவத்துக்கு 4 போஸ்டர் கொடுமா, நாங்களே ஓட்டிட்டு போயிடுறோம். அந்த டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ண. வான்மதி, நீயும் கிருஷ்ணாவும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும், அதான் என் ஆசை. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என் லட்சியம். உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, எங்க அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இனி நம்ம வாழ்க்கைக்கு எந்த தடையும் இல்ல. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஒரு நாளை பாரு. வணக்கம், என் பேரு தாமு. பல குரல்ல பேசி மக்களை மகிழ வைக்கிறவன். அன்னைக்கு கேசட்ல நீங்க கேட்டீங்களே உங்க காதலன் கிருஷ்ணாவோட குரல், அதுவும் சரி, இப்ப நீங்க கேட்ட உங்க அம்மாவோட குரல், உங்க குரல் எல்லாமே நான் பேசினதுதான். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யார் குரல்ல வேணாலும் பேசுவேன். பல குரல்ல பேசுறது ஒரு புனிதமான கலை. அதை உங்க அம்மா தப்பா பயன்படுத்திட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா ப்ளீஸ், ஐம் சாரி. நீ இங்க இருக்கிற? நீ இங்கே இருக்க? அம்மா வணக்கம்மா, உட்காருங்கம்மா. என்ன சீனியர்ஸா, ஆளே மாறிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, உட்காருங்கம்மா. உட்காரு. அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா. பரவாயில்ல, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்கம்மா? ஒண்ணு வேண்டாம். ஏதாவது சாப்பிடுங்கம்மா. அம்மே இங்க வா. அம்மாவுக்கு என்ன வேணும் கேளு. என்ன இருக்கு? சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. தம்பி, ஏன் நின்னுட்டே இருக்க? எடுத்துன்னு வந்து கொடுப்பா. எனக்கு வேண்டியதை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் மம்மி. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே.